காந்தியின் இனிய பாடம். ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு குட்டி இருந்தான், குட்டி கோபாலன். அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. தினமும் இனிப்பு சாப்பிட வேண்டும். அம்மா எப்போதும் சொல்லிக் கொண்டிருப்பார், இவ்வளவு இனிப்பு சாப்பிட்டா பல்லு அடியும் கோபாலா. ஆனால் கோபாலன் கேட்பதில்லை. இறுதியில் அம்மாவுக்கு ஒரு யோசனை வந்தது. மகாத்மா காந்திஜி டெல்லியிலிருந்து வருகை தந்திருக்கிறார் என்பதை கேட்டு கோபாலனை அவரை சந்திக்க அழைத்து செல்ல முடிவு செய்தார். கோபாலனின் இனிப்பு ஆசை குறைய காந்திஜி ஏதாவது சொல்லுவாங்க என்று நினைத்தார். அம்மாவும் கோபாலனும் அகமதாபாத்தில் உள்ள ஆசிரமத்துக்கு போனார்கள். அங்கு அம்மா கேட்டார், காந்திஜி, இந்த பையன் தினமும் நிறைய மிட்டாய் சாப்பிடுகிறான். தயவு செய்து இந்த பழக்கத்தை மாற்றச் சொல்ல முடியுமா? காந்திஜி சிரித்தார். பிறகு சொன்னார், 2 வாரம் கழித்து மீண்டும் வாருங்கள். அம்மா சற்று குழப்பமாய் திரும்பினார்கள். 2 வாரங்களுக்கு பிறகு அவர்கள் மீண்டும் ஆசிரமத்துக்கு வந்தார்கள். அப்போது காந்திஜி கோபாலனை பார்த்து சொன்னார், மகனே, இனிப்பு குறைத்து சாப்பிடு, அது உடலுக்கு நல்லதில்லை. அம்மா ஆச்சரியமானார். இதை சொல்ல 2 வாரம் காத்திருக்க வேண்டியிருந்ததா காந்திஜி? காந்திஜி மீண்டும் சிரித்து கூறினார், நீங்கள் முதலில் வந்தபோது நானும் இனிப்பு சாப்பிடும் பழக்கத்தில் இருந்தவன். நான் முதலில் என் பழக்கத்தை மாற்ற வேண்டும். அதன் பிறகுதான் அந்த குழந்தைக்கு சொல்லும் தகுதி எனக்கு கிடைக்கும். பாடம்: நாம் மற்றவர்களை எதையாவது சொல்லும்போது முதலில் நாமே அதை செய்பவர்களாக இருக்க வேண்டும். நம் சொந்த நடத்தைதான் மிகப்பெரிய பாடமாகும் என்பதை காந்திஜி எடுத்துச் சொன்னார்.